உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு, மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், வழக்கறிஞர் முசிறி கலைச்செல்வன், ஆற்றலரசு, அன்பு குருசெல்வம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நிர்வாகி அரசு, திருச்சி நாடாளுமன்ற பொறுப்பாளர் தங்கதுரை, திருச்சி மண்டல செயலாளர் பொன் முருகேசன், மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, மாவட்ட துணை செயலாளர் சிந்தை சரவணன், பெல் விஜயபாலு, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் காட்டூர் புரோஸ்கான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் காமராஜ் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், புதுச்சேரி தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி அமைப்பு செயலாளர் அமுதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் எழில்மாறன், தொகுதி செயலாளர்கள் செழியன், ஜெயச்சந்திரன், தமிழ்வளவன், குட்டி வாகை செல்வன், மணித், கோவிந்தராஜ், தமிழரசன், கற்பகம், கலைவாணன், மணவாளன், மகிழ்வரசு, ஜான், தொல்காப்பியன், ஜெயபால், அபிராமி, வேலு, கிள்ளிவளவன், நாகமுத்து, சதாசிவம், மூர்த்தி, தானுசு, செல்வம், உழவர், கரை, ஆனந்து, ஆண்டியார், பாளையம் மாயவன், இளங்கோ, இளையராஜா, பாரிவள்ளல், தசிர் வெங்கடேசன், குமரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக நீதியை பாதுகாப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். சனாதனத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம். தலை நிமிர்வோம், தலை நிமிர்வோம், தலை நிமிர்வோம், தலை நிமிர்வோம். தமிழராய் தலை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலை சிம்சன் அருகில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சனாதனத்தை வேறறுத்து
ஜனநாயகத்தை காத்திட உறுதி ஏற்போம். ஐயா உங்கள் நினைவு நாளில் பாசிசத்தை வேறறுத்து இன்று தந்தை பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா முழுக்க RSS சங் பரிவார அமைப்புகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கவும், ஜனநாயகத்தை அழித்தொழிக்கவும், சர்வாதிகாரத்தை படைக்கவும் முயற்சி செய்து வருகிறார்கள். அந்த முயற்சியை முறியடிக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற முழக்கத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த முன்னெடுப்பை தீவிரமாக முன்னெடுப்பதில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் இந்த நாளில் உறுதியேற்க கடமைப்பட்டுள்ளோம். சனாதனத்தை அழித்தொழிப்பதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய கனவு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவு. இந்த நாளில் சனாதனத்தை வேறறுக்கும் வகையில், சனாதனத்தை அழித்தொழிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உறுதியேற்கின்றோம். தமிழ்நாடு அரசு சனாதனத்தை அழித்தொழிக்கின்ற வகையிலே முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டப்பேரவையிலே தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம். ஆகவே இந்த நினைவு நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ஐயா உங்கள் நினைவு நாளில் சாதியத்தை வேறறுத்து சனாதனத்தை வேறறுத்து சமத்துவத்தை வென்றெடுக்க வீர வணக்கம் பகுத்தறிவு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நீதிமன்றம் அருகில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணைச் செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருஞானம், கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல துணைச் செயலாளர் தமிழ் மைந்தன், ஒன்றிய பொருளாளர் ஏழவான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர்கள் சாத்துக்குடல் பாஸ்கர், கோபுரபுரம் பாஸ்கர், தென்றல் ராஜ், தேவராஜ் சதீஷ், கர்ணன், வீரமணி, கோபுரபுரம் சிவா, சாத்துக்குடல் சஞ்சய்குமார், விமல்ராஜ், கம்மாபுரம் ஒன்றிய நிர்வாகி ஓபியர் வெங்கட், சிவகுமார், பரமசிவம், காட்டுப்பப்பூர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தன் இறுதி மூச்சு வரை மூத்திர சட்டியை தாங்கிக் கொண்டு சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக போராடிய, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று தன் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து மறைந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 50வது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, மதவாத சக்திகளும், இந்துத்துவ சக்திகளும், சனாதன சக்திகளும், சாதிவெறி சக்திகளும் இந்த நாட்டை எப்படியாவது துண்டாட வேண்டும், மதவெறி பிரச்சனையை கொண்டு, சாதிவெறி பிரச்சனையை கொண்டு இங்கே சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு சனாதன சக்திகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக தந்தை பெரியார்
காரல் மார்க்ஸ் போன்ற மேதைகளின் கொள்கை வழி கருத்தியல் வாரிசாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர்தான் இன்றைக்கு சனாதனவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட போன வாரம் கூட நாடாளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசியவனை அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், அதற்காக கேள்வி கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பதற்காக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் கேட்டார்கள். அதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் எல்லா சட்டமும் இயற்றிவிட வேண்டும் என்று இன்றைக்கு சர்வாதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 141 பேருக்கு மேலாக அன்றைக்கு சஸ்பெண்ட் செய்தார். அதை கண்டித்து இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கட்சி போராடியது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தான். அனைத்து தலைநகரங்களிலும் அனைத்து பல்வேறு இடங்களிலும் போராடினோம். குறிப்பாக கடலூர் மைய மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் ரயில் மறியல் போரை நடத்தி அன்றைக்கு எதிர்ப்பை தெரிவித்தோம். எனவே சனாதனத்தை வேறறுப்போம், சமூக நீதியை வென்றெடுப்போம். எங்கள் எழுச்சி தமிழர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம் என்று இன்றைக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 50வது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் உறுதியேற்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியசாமி, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஒன்றியம் சமத்துவபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவை மூர்த்தி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன், தென்காசி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ், கடையநல்லூர் நகர செயலாளர் பாக்கியநாதன், வழக்கறிஞர் ரிச்சர்ட், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய செயலாளர் ரமேஷ், அச்சன்புதூர் பேரூர் செயலாளர் முருகையா, கண்ணன், மனோ, பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ், மண்டல துணைச் செயலாளர் சித்திக் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் விவேக், ஒன்றிய துணை செயலாளர் மூர்த்தி, கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் முருகையா, அச்சன்புதூர் பேரூர் செயலாளர் பொதிகை வளவன், மாவட்ட அமைப்பாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூரில் ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் துரைவளவன், நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் தம்பி முருகானந்தம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி மதுரை அவுட் போஸ்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முதன்மைச் செயலாளர் AC பாவரசு, மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன், வழக்கறிஞர் அன்பழகன் உள்ளிட்டோர் பேரணியாக சென்று பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் அண்ணா பாலம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் வழக்கறிஞருமான ப. தாமரைச்செல்வன் பங்கேற்று தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், கடலூர் நகர செயலாளர்கள் செங்கதிர், ராஜதுரை, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், சொக்குசரண், பராமுரளி, செவ்வேந்தன், மாவட்ட அமைப்பாளர்கள் சதீஷ், தூயவன் கலைஞர், நகர நிர்வாகிகள் மகி, குமரேசன், வெற்றி, ஹிட்லர் கிருஷ்ணா, பரதன், மாவட்ட நிர்வாகிகள் காட்டுராஜா, ராஜ்குமார், பாரதிராஜா, கபில், பாலு, மதுவளவன், பிரபாகரன், அப்பு, கபிலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு கடலூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் எங்களது மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் தலைமையில் இன்று மாலை அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்களும் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்டுள்ளனர். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினோம். தொடர்ந்து சனாதனத்தை வேறெடுப்பதற்கு எங்களது தலைவர் ஏற்றி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெல்லும் ஜனநாயகம் சிறுத்தைக்கு அடுத்த பாய்ச்சல் என்ற ஒரு மாநாடு, மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மழையினால் ஏற்பட்ட கடும் சேதத்தினால் நம்முடைய மாநாடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ள மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டத்தில் இருந்து மட்டும் லட்சக்கணக்கில் அங்கே திரள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு எங்களது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிடைக்கிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கண்ணன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நில உரிமை மீட்பு இயக்க வீரன் வெற்றிவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சொக்கா, ரவி, தங்கா, முருகானந்தம், முன்னாள் மாநகர செயலாளர்கள் மார்டின், தமிழ் முதல்வன், மகளிர் அணி முன்னாள் செயலர் ராசாத்தி, மூத்த தோழர் சின்னதுரை, முன்னாள் செய்தி தொடர்பாளர் லெனின், நகர துணைச் செயலர் வெங்கடேஷ், கோதண்டபாணி, சிலம்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பஜார் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் மல்லிமாறன், துணைச் செயலாளர் மாயன், ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட், சேகர், தினேஷ், பன்னீர்செல்வம், நகர செயலாளர் கவியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் இன்றைக்கு தலைவர் ஏற்றி தமிழுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க ஐயா சிலைக்கு இன்றைக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகிறோம். சனாதன கோட்பாட்டை கட்டமைத்த பழமை வாய்ந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகிற சனாதன சக்திகளுக்கு 563ஆம் ஆண்டு பேராசான் புத்தர் அவர்கள் தோன்றிய இந்த மண்ணில் சனாதனத்தை ஒழிப்பதற்கு உருவெடுத்தார். அவருக்கு பிறகு 1818ஆம் ஆண்டு காரல் மார்க்ஸ் தோன்றினார். அவருக்கு பிறகு 1891ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தோன்றினார். அதன் பிறகு 1956 டிசம்பர் 6க்கு பிறகு 1962 ஆகஸ்ட் 17 ஒரு சனாதன எதிர்ப்பு போராளி இந்த மண்ணிலே தோன்றினார் என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு சனாதன இந்தியாவை கட்டமைப்பதற்கு சனாதன சக்திகள் கோலோச்சி வருகிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டில் அது எடுபடாது என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வேரூன்றி தமிழ்நாட்டிலே போராடி வருகிறோம். ஒருபோதும் சனாதன சக்திகளின் பெரியார் நினைவு நாளிலே சூளுரைத்து தலைவர் தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு களத்தை
முன்னெடுத்து செல்லுகிற விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் சனாதனத்தை இந்த மண்ணிலே நடமாட விடமாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியாருடைய நினைவுகளை சூளுரைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கங்கை கொண்டான் மண்டபம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான மதி ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல துணைச் செயலாளர் சேகர், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் வளவன், நகர செயலாளர் வழக்கறிஞர் கவியரசு, காஞ்சி ஒன்றிய செயலாளர் இளமாறன், நகர துணை பொருளாளர் வினோத், நகர துணைச் செயலாளர் சின்ன ஐயங்குளம் உதயா, மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் லெனின் பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் இபி அலுவலகம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர் திலீபன் ராஜா, நகர செயலாளர் அண்ணாதுரை, பொருளாளர் பாவாணன், கலைமுரசு, திருமரவன், சின்னப்பழகு, விஜயபாஸ்கர், பூங்குடி, பாண்டி, லாரன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரி பெரியார் மன்றம் அருகில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன், கிருஷ்ணகிரி தர்ம மண்டல செயலாளர் தமிழ் அண்ணன், மண்டல துணைச் செயலாளர் மின்னல் சக்தி, மாவட்ட பொருளாளர் மன்னன், மாவட்ட துணைச் செயலாளர் ஆதி தமிழன், மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன், மாநில நிர்வாகிகள் கப்பல் செந்தில், சிவஞானம், கிள்ளிவளவன், மணிமாறன், தனலட்சுமி, பௌத்த பெருமாள், அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருத்தாச்சலம் தொகுதி துணை அமைப்பாளர் தலித் ஏழுமலை தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கோவிலானூர் முகாம் செயலாளர் ஜெய்கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஸ்டீபன் ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அவர்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் விவாதித்து கேட்கின்ற போது, பேசுகின்ற போது அவர்கள் அதற்கு நிலைமறித்து அவர்களுக்கான பதிலை தராமல் அவர்களை நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்திருக்கின்றார்கள். இந்த போக்கினை பார்க்கின்ற போது ஆளுகின்ற மத்திய பாஜக அரசு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்திருக்கின்றது. ஜனநாயகத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகத்தினுடைய பேசுகின்ற உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றுரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடைநீக்கத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது. அவர்கள் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் நாட்டுடைய 5%, 3% மக்களுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இது அவர்களை மட்டுமல்ல, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையே இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் தமிழக அளவில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுச்சி தலைவருடைய ஆணையின் அடிப்படையில் மாவட்டங்களுடைய தலைநகரங்களில் இந்த ஆளுகின்ற மத்திய அரசை கண்டிக்கின்றவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதனை ஆகின்ற மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் பல இடங்களில் பல வடிவங்களில் வடிவெற்று மக்கள் மத்தியில் இந்த செய்தியெல்லாம் கொண்டு சேர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தியாகசீலர் கக்கன் அவர்களின் 42வது நினைவு நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன், மண்டல துணைச் செயலாளர் ஐயாவு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைச் செயலாளர் இளவழகன், நகர செயலாளர் மாயகிருஷ்ணன், பேரூராட்சி உறுப்பினர் கீதா பழனி, ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், தமிழ்மரவன், கங்கை அமரன், ரஜினி வளவன், சுடர் ஒளி, காமராஜ், ராஜேஷ், இலக்கியன், கோவிந்தராசு, மனோகர், பால்ராஜ், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பாராளுமன்ற மைய அவையில் புகைகுண்டு வீசிய குற்றவாளிகளை குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூண்டோட இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தை படுகொலை செய்த மோடியை கண்டித்து நாடு அளவில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பிலும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று சேத்தியத்தோப்பு பேரூராட்சி கவுன்சிலர் பழனி ஒருங்கிணைப்பில் நகர செயலாளர் அண்ணன் மாயகிருஷ்ணன், மாநில பொறுப்பாளர் இளவழகன், மாவட்ட பொறுப்பாளர் தமிழ்மரவன், ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், இன்னும் இந்த பகுதியில் உள்ள சுடர்ஒளி, காமராஜ் போன்ற நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு இங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல், மாநில பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் மைய மாவட்ட செயலாளர் சந்திரன், கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன், மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகன், மண்டல துணைச் செயலாளர் போத்திராஜ் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ரயில்வே நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்தமிழன், வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், அறந்தாங்கி நகர செயலாளர் மரிய அருள், முகாம் பொறுப்பாளர் தங்கராஜன், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் கரைமுரசு, ஒன்றிய செயலாளர்கள் வீரகுமார், சரவணன், சின்னதுரை, சுடர்மணி, மண்டல துணை செயலாளர்கள் திருமரவன், சின்னப்ப அழகு, மாவட்ட துணைச் செயலாளர் திலீபன் ராஜா, செய்தி தொடர்பாளர் திருமாறன், ஒன்றிய செயலாளர் அம்பேத்கர், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,